இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 30 வருடங்களுக்கு பின் வரும் சூட்சம இரவு மகா சிவராத்திரியின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். மாசி மாதத்தின் முக்கியமான நாள். படைப்புக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு சிவன். முக்தி தருபவர் சிவன். சிவ தியானம் தான். விஷ்ணு என்றால் ஆடல் பாடல் கொண்டாட்டம் செய்யலாம். சிவன் என்றால் அமைதி. நமது கருமா, நம் முன் ஜென்ம பாவ புண்ணிய கணக்குதான் சிவம். அதை சரி செய்ய முக்கியமான நாள் மகா சிவராத்திரி. தியானம் செய்யலாலும் பரவாயில்லை, இந்த நாளில் பாவ காரியம் செய்யாதே என்று அர்த்தம். சிவன் இருக்கும் இடம் பலனு இருக்காது. கருமா என்றாலே எல்லா அழுக்கும் சேர்ந்ததுதானே. மகா சிவராத்திரி சிவ மந்திரம் சொல்லி நம்மை பற்றி சிந்திக்க நல்ல நாள். காசு பணம் கேட்க உகந்த இடமும் நேரமும் அல்ல. முற்பிறவி தோஷம் நீங்க மறுபிறவி இல்லாமல் செய்ய சிவத்தால் இன்றுதான் வரம் அருள முடியும். கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்த இந்த மகா சிவராத்திரி 30 வருடங்களுக்கு பின் வருகின்றது. சனி கும்பம் வர 30 வருடங்களாகும். இந்த நாளில் உங்கள் அருகில் சிவ ஆலயங்களில் 4 கால பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். முக்கியமாக பூஜிக்க வசதி இல்லாத சிவ ஆலயங்களுக்கு உதவுங்கள். குளக்கரையில் மலை மீது அமைதியாக தனிமையில் அமர்ந்தாலே சிவ தரிசனம் கிடைக்கும். ஓம் நம சிவாயா என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.